இதுதான் நம்மளோட பாடி கண்டிஷன் மார்ச் 20ஆம் தேதியும் ஜான் 31 2025 இந்த டிரான்ஸ்மிஷன் வீடியோ நம்ம ஃபேட் லாஸ் விலாக் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்குள்ள ரிசல்ட் வர. ஹாய் கைஸ், வெல்கம் யூ ஆல். ஐ எம் பிஜி காட்சன், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்க நலம். நம்ம கழிஞ்ச வீடியோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஃபேட் லாஸ் ஜேர்னி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 2 தம்பிள் சர்ச் பண்ண போறோம். அந்த தம்பிள் சர்ச் ஒர்க் அவுட் நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம். ஜிம்முக்கு போய் பண்ணணும்னு தேவையில்ல. வீட்ல இருந்தும் பண்ணலாம், வெளியே அவுட்டோர்லயும் பண்ணலாம், ஜிம்லயும் பண்ணலாம். எல்லா இடத்துலயும் பண்றது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேட் லாஸ் ஜேர்னி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். அது உங்களுக்கு போட்டிருக்கிறேன். கண்டிப்பா யாராவது இதை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. நமக்கு தனியா ஒரு இதே ஓபன் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ஃபேட் லாஸ் யாருக்காவது என்ன மாதிரி இப்படி இருந்தேன்னா இந்த மாதிரி மாறின டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மறுபடியும் என் பாடி கண்டிஷனை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. போன வீடியோல அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த கண்டிஷனை மறுபடியும் கொண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, எத்தனை எபிசோடு ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, பிடிச்சது மட்டும் இல்ல, யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் லாஸ் ஆகணும், ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்காவது வெயிட் லாஸ் ஆகணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் டயட் கேட்டிருந்தீங்க. டயட் வீடியோ நீங்க போடலையேன்னு. இப்ப நான் போடுற டயட்டை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செட்டே ஆகாது. கண்டிப்பா உங்களுக்கு டிஃப்ரெண்டான டயட் தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். ஒரே டயட்டு எல்லாருமே யூஸ் பண்ணோம்னா அது செட் ஆகாது. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம என்னென்ன வீடியோனாலும் போடலாம், இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு. உங்க பாடிக்கு எது ஒத்துக்குது, உங்களுக்கு என்ன இது தேவைப்படுதுன்னு சொல்லி கரெக்டா போட்டாதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு அதுல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்க நார்மலா நீங்க என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டுடுங்க. அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டயட் வேணும்னா கண்டிப்பா கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில எதுலயாவது ஒண்ணுல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் சொல்றத சாப்பிட்டு நமக்கு என்ன வெயிட் குறையில இதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. சோ கண்டிப்பா அடுத்த ஆள் சாப்பிடுறது உங்களுக்கு செட் ஆகாது, நான் சாப்பிடுறது உங்களுக்கு செட் ஆகாது. உங்களுக்குன்னு ஒரு டயட் உண்டு. உங்க பாடி கண்டிஷன், நம்ம மொத்தமா 3 பாடி டைப் உண்டு. 3 பாடி டைப்புக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் உண்டு. அவங்க என்ன சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். இந்த மந்த் சாப்பிட்டு பார்க்கணும், அடுத்த மந்த் நமக்கு அதை மாத்தணும். அந்த ஃபுட் ஒரே ஃபுட்டை நீங்க வருஷம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் இருக்காது. கண்டிப்பா வருஷம் ஃபுல்லா ஜிம்முக்கு போவாங்க, அவங்களுக்கு ரிசல்ட்டே இருக்காம இருக்கும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பாடி வேற டயட் மாத்த மாட்டாங்க, ஒரே டயட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இதை எடுக்கிறோம்னா அடுத்த தடவை அடுத்த ப்ரோட்டீனை மாத்தி பார்க்கணும், இல்லைன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வேற ஃபார்முலாவை எடுத்து பார்க்கணும். வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுமா, கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸே பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ணாம. ஆனா வெயிட் ஏர்லி ஏன் மாஸ்டர் ஒர்க் அவுட் கரெக்டா தானே பண்றேன், 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்றேன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. கண்டிப்பா எதுலயுமே யூஸ் இருக்காது. உங்களுக்கு ஒரு டயட் வேணா கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜை போடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு நம்ம அந்த 2 தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம். கண்டிப்பா அந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க மக்கள். ஓகே கைஸ், இந்த ஒர்க் அவுட்டு ஒரு 30 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டு ஸ்லோவாக கீழே இறக்கிட்டு ஸ்லோவாக மேலே தூக்கணும். ஸ்லோவாக கீழே இறக்கிட்டு லைட்டாக உங்கள் நீயே லைட்டாக பெண்ட் பண்ணிவிடுங்க கீழே கொண்டு போக முச்சில். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் தூக்க கலக்கம் எல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போடுவீங்க. இது வீட்டில் இருந்து நீங்கள் எதனாலும் வச்சு ட்ரை பண்ணலாம். ஒரு 2 தண்ணி பாட்டிலை வச்சோ இல்லைனா ஒரு செங்கல் எனிதிங் எதையாவது வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒர்க் அவுட்டு நீங்கள் போடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு உங்கள் லோயர் பேக்கு ப்ளஸ் நீங்கள் ஏதாவது தூக்குறதா இருந்தீங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டையும் ஒரு 30 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு கம்பல்சரியாக போடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பண்ணிக்கிட்டு மேலே ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். இதுவும் சேம் அதே மாதிரி தான். 30 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடணும். இந்த ஒர்க் அவுட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் கவுண்ட் சொல்கிறது உங்களுக்கு தெரியலன்னா கீழே கொடுத்துருப்பேன், அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸ்குவாட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக மேலே தூக்கி ரைஸ் பண்ணும் போச்சில் உங்கள் காலை ஃபுல்லாக நீங்கள் தூக்கணும். டோவை ஃபுல்லாக உப்பு குத்தி கீழே படாமல் மேலே தூக்கணும். அப்போ அது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் ஸ்காஃப் மசில், உங்கள் ஸ்குவாட் மசில், உங்கள் ஹேண்டு எல்லாமே ஓவரால் டோட்டல் எல்லா பாடியிலையும் உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் பிடிக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்குவாட் லெஃப்ட்டு அண்ட் ரைட்.
ஸ்குவாட் லெஃப்ட் அண்ட் ரைட். இந்த ஒர்க் அவுட்டும் 30 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட் போடுங்க. ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க, ரொம்ப ஹெவியாக பண்ணணும் தேவையில்ல, ஃபாஸ்ட்டாக பண்ணணும் தேவையில்ல, ஸ்லோவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ரிசல்ட் இருக்கும். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பெரியவங்க முதல் இந்த ஒர்க் அவுட்டை போடலாம். உங்களுக்கு நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணும் போதுல உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா சைடுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி தூக்கி போடுங்க. ஏன்னா இது முட்டு லைட்டாக பெண்ட் பண்ணால் போதும். பண்ணாமல் போடுறவங்க எக்ஸலண்ட். முட்டை லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டாலும் ஒன்றும் இல்லை, ஸ்லோவாக போடுங்க. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம 2 தம்பிள்ஸை வச்சு ஃப்ரீயாக பண்ண போகிறோம். ரிலாக்ஸாக மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த ஒர்க் அவுட் நீங்கள் இன்றைக்கி பண்ணுற ஒர்க் அவுட் எல்லாமே ஜம்பிங்ஸாக இருக்காது. நான் போடுற ஒர்க் அவுட் நிறைய பேர்த்துக்கு போட முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க, நீ பெயின் அதெல்லாம் வரோன்னு. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரெச்சஸ் செகண்ட் எபிசோடில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காண்டி தான் உங்களுக்கு ஸ்டெடியாக வீட்டில் இருந்தே கொஞ்சம் நீ ப்ராப்ளம் பேக் ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுக்கும் மார்னிங் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே எங்கேனாலும் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணிக்கலாம். வீட்டில் மட்டும் இல்லை, அவுட்டோர்லேயும் பண்ணிக்கலாம், ஜிம்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லோ மோஷனில் பார்த்துக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 counts. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான் 30 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் ஜம்ப் பண்ண முடியாதவங்க நின்றுக்கிட்டே பண்ணாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் இந்த ஒர்க் அவுட்டு ஃபார்ம் மட்டும் கரெக்டாக வச்சு போடுங்க. சிங்கிள் டம்பிள்ஸை வச்சு உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் மறக்காமல் 30 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம ஆப்ஸ்க்கு சைடில் பார்க்க போகிறோம், ஆப்ளிக்ஸ் மக்ஸில் பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி ஸ்லோவாக போடுங்க. எந்த ஒரு ஒர்க் அவுட்டையும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும் தேவையில்லை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போடுங்க. கண்டிப்பாக அதில் ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆப்ளிக் மசில் சைடு மசிலை நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் இப்போ போட போகிறீங்க. இதுவும் அதே மாதிரி 30 கவுண்ட்ஸ். 30 கவுண்ட்ஸ்னால் 2 சைடும் சேர்த்து ஒரு கவுண்ட் அப்படி வச்சு 30 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. இந்த ஒர்க் அவுட்டும் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெக்கை ரைஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ரைட்டும் போட போகிறீங்க. இந்த ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான் 30 கவுண்ட்ஸு 3 செட்டு போடுங்க. இது உங்கள் லோயர் ஆப்ஸும் அப்பர் ஆப்ஸ்க்கு, லோயர் ஆப்ஸ்க்கு ஹெவியாக பிடிக்கும், ப்ளஸ் உங்கள் அப்பர் ஆப்ஸ்க்கு லைட்டாக ஆக்டிவ் ஆகும். ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது அப்பர் ஆப்ஸ்க்கு நம்ம இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான் 30 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் நம்ம கார்டியோ மட்டும் இல்லை, ஆப்ஸ்க்கும் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் விசிபிளாக தெரிகிறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். வெயிட் வச்சு போடும் போச்சுல உங்கள் ஆப் மசில் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் பெருசாகவும் வர்றதுக்கு நிறைய 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 சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் அவுட்டையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 30 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு நம்ம போட போகிறோம். இந்த ஒர்க் அவுட்டும் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கப்புறக்கு இந்த ஒர்க் அவுட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போடுங்க. அது போட்ட உடனே போடுங்க, காம்போவாக போட்டாலும் ஓகே. 30 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு இதோட நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சிடலாம். கடைசியாக ஒரு நல்ல ஒரு போசிங்கையும் கொடுத்துட்டு நம்ம ஃபிட் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு போயிடலான்னு போயிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் எஃபெக்டாக போட்டு இது பண்ணுவேன். என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் தந்த எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணலாம். ஒரு எப்பாடா கஷ்டப்பட்டு புழிஞ்சு ஒரு ட்ராப் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்குள்ள ஒர்க் அவுட் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் அவுட் நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம். இந்த நான் இன்னைக்கு போட்ட ஒர்க் அவுட் எல்லாமே உங்களுக்கு வீட்ல இருந்தே பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஒர்க் அவுட் ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட். இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மாதிரி வெயிட் லாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிருங்க மக்களே. பாய்.
but there's no time for regrets.